ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் அழகு 2ல் 4வது பாடம் மீனுவின் வண்டி தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள். மீனுவுக்கு புதிய மிதிவண்டி கிடைத்தது. அவள் துள்ளி குதித்தாள், சிரித்தாள், மகிழ்ந்தாள். இதனை பழைய 3 சக்கர வண்டி பார்த்தது. அது என்ன நினைத்து இருக்கும்? ஸோ அவள் புது மிதிவண்டி வாங்கியிருக்கா, சைக்கிள் வாங்கியிருக்கா. அவளுடைய சின்ன வயசில் அவள் யூஸ் பண்ண 3 சக்கர வண்டி இருக்குதுல்ல, ஸோ அது என்ன நினச்சிருக்கோம் அப்படிங்கிறத தான் அவள் கேட்குறாங்க நம்ம கிட்ட. ஓகே, எல்லோரும் கூறும் விடைகள் படத்திற்குள் உள்ளதா, படித்து பார்க்கலாமா? ஸோ நம்ம எல்லாருமே நீங்கள் ஒன்று ஒன்று நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மிதிவண்டி என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம அதெல்லாம் படித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம படிக்கலாம். உனக்கு 3 வயது இருக்கும். முதல் முறையாக சந்தித்தோம். என் மேல் ஏறி அமர்ந்தாய். பிறகு என்ன செய்தாய் தெரியுமா? ஸோ இந்த மிதிவண்டி சொல்லுது, உனக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அப்போ தான் நீ ஃபஸ்ட்டு என் மேலே ஏறி உட்காந்த. அப்போ நீ என்ன செஞ்ச தெரியுமா அப்படின்னு. ஸோ முதல்ல ஏறி உட்காந்ததா என்ன செஞ்சா அப்படின்றத பார்க்கலாம். அப்பா வண்டி ஓடுது அப்படின்னு நான் சொன்னாலாம். அதுக்கப்புறம் வேகமாக போ டுர் டுர் அப்படின்னு சொன்னாலாம். என் வண்டி வேகமாக போகுது அப்படின்னு சொன்னாலாம். அடுத்து, நீயாக ஓட்ட தொடங்கினாய். ஸோ என்ன செஞ்சால் அதுக்கப்புறம் மிதிவண்டி சொல்லுது. அடுத்து, நீனே ஓட்ட பழகிக்கிட்ட. ஒரு முறை இருவரும் விழுந்தோம். நம்ம 2 பேரும் ஒரு வாட்டி கீழே விழுந்தோம். என் கண்ணில் கண்ணீர், மிதிவண்டி கண்ணில் கண்ணீர் வந்துச்சான். நீயும் சிரித்தாய். ஆனால் நீ சிரிச்ச. நீ துணிச்சலான பெண் தான். நீ துணிச்சலான தைரியமான பொண்ணு தான். நானே அழுதுட்டேன், ஆனால் நீ சிரிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறா. விழுந்து விட்டாயா? ஹஹா அப்படின்னு அவ சிரிச்சிருக்கா. நெக்ஸ்ட்டு, என்ன? எனக்கு சின்ன காயம்தான், இருந்தாலும் ஓட்டலாம். ஸோ அவள் என்ன சொல்கிறாளா, எனக்கு சின்ன காயம்தான் ஏற்பட்டிருக்கு, ஆனாலும் நம்ம ஓட்டலாம். மீனும் துணிச்சலான பெண். நெக்ஸ்ட்டு, இப்போ மிதிவண்டி சொல்லுது, ஒரு நாள் மழை பெய்தது. மழையில் ஓட்டாதே என்றார் பாட்டி. ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு, மழையில் ஓட்டாது அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. நீ கேட்கவே இல்லை. இருவரும் மழையில் நனைந்தோம். என் சக்கரங்களில் சேறு அப்பியது. மழை நீரில் கவிழ்ந்தேன். நீ என்ன சொன்னாய் தெரியுமா? ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு, பாட்டி ஓட்ட வேணான்னு சொன்னாங்க. ஆனால் நீ கேட்கவே இல்லை. 2 பேருமே மழையில் நம்ம நனைஞ்சோம். என்னோட சக்கரங்கள்லாம் சேரெல்லாம் அப்புச்சு. ஸோ மழை நீரில் 2 பேரும் கவிழ்ந்துட்டோம். நீ என்ன சொன்னா தெரியுமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிதிவண்டி சொல்லுது. என் வண்டி நீச்சல் அடிக்குது, ஹி அப்படின்னு நீ சிரிச்ச. இதோ சுத்தமாகிவிட்டது. பாட்டி என்ன பண்ணாங்க, தண்ணி வச்சு சுத்தம் பண்றாங்க. இதோ சுத்தமாயிடுச்சு என் வண்டி அப்படின்னு சொன்ன. நீ என் நல்ல நண்பன் அப்படின்னு நீ என்ன கட்டி பிடிச்சிக்கிட்ட அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மிதிவண்டி சொல்லுது. அடுத்து, மிதுன் உன் நண்பன், அவனும் உன்னுடன் வண்டி ஓட்டுவான். இருவரும் போட்டி போட்டு ஓட்டினீர்கள். அப்போது என்ன நடந்தது? சிரித்து சிரித்து என் சக்கரமே கழன்று போனது. ஸோ மிதுன் உன்னோட நண்பன், அவனும் சேர்ந்து உன் கூட வண்டி ஓட்டுவான். இருவருமே போட்டி போட்டு ஓட்டுனீங்க. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு சிரிச்சு சிரிச்சு என் சக்கரமே கலண்டு போச்சு அப்படின்னு. ஆடு நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் ஊ ஊ அப்படின்னு கீழே விழுறா. மேன்னு ஆடு கத்துது. மன்னிச்சிடுங்க தாடி மாமா அப்படின்னு நீ சொல்லிட்டு போன. இதை தாடி மாமான்னு சொல்லியிருக்காவ. சரியா? அதை தான் அது சிரிச்சிருக்கு. இரவில் நீ தூங்குவாய். நாம் இருவரும் தெருவில் செல்வதாக நான் கற்பனை செய்வேன். நைட்லாம் நீ தூங்குவ. நம்ம 2 பேருமே தெருவில் போகிறதா நான் கற்பனை செஞ்சுப்பேன். நானே என் மணியை மெதுவாக அழுத்துவேன். என்னுடைய அந்த பெல் இருக்குல்ல, நானே மெதுவாக அழுத்துவேன். ட்ரிங் ட்ரிங். நீ சிரிப்பாய். நீ என்ன பண்ணுவ? சிரிப்ப. நானும் சிரிப்பேன். என் சக்கரத்தில் வரும் கிர் கிர் சத்தம்தான் என் சிரிப்பு. என் சக்கரத்தில் அந்த கிர் கிர்ன்னு வரும்ல ஒரு சவுண்டு, அதுதான் என்னுடைய சிரிப்பு அப்படின்னு அது சொல்லுது. அடுத்தது, என்னிடம் ஓட்டி பழகினாய். நீ என்னிடம் எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு ஓட்டி பழகினாய். இப்போது நீ வளர்ந்து விட்டாய். புதிய மிதிவண்டியில் செல்கிறாய். இப்போ நீ வளர்ந்துட்ட, புதிய மிதிவண்டியில் செல்ற. அதில் எனக்கு மகிழ்ச்சியே. நான் பழைய பொருள் ஆகிவிட்டேன். இனி உன் நினைவுகளோடு இருப்பேன். நான் பழசாயிட்டேன். இன்னைக்கு நீ புது வண்டி வாங்கிட்டேன், ஆனாலும் எனக்கு சந்தோஷம்தான். இப்போ நான் பழசாயிட்டேன், ஆனாலும் உன் நினைவோடு நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. பழைய பொருட்கள் இருக்கும் கடைக்கு செல்கிறேன். நான் பழைய பொருட்கள் இருக்கும் கடைக்கு செல்கிறேன். போய் வருகிறேன், டாட்டா அப்படின்னு சொல்லுதான். அடுத்து என்ன நடந்திருக்கும்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. பழைய பொருட்களை ஏற்றி செல்லும் வண்டி நகரத் தொடங்கியது. மீனு அங்கே வந்தால். அப்போது 3 சக்கர வண்டி சிரித்தது. ஏன்? என்ன நடந்தது அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. பழைய பொருட்கள் ஏற்றி செல்ற வண்டி அங்கே வந்துச்சு. அது மெதுவாக அந்த வண்டியை ஏற்றிட்டு போகுது. அப்போ மீனு அங்கே வந்தா. அப்போது 3 சக்கர வண்டி சிரிச்சுச்சான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்குறாங்க. அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதை நம்ம தெரிஞ்சுக்க வேணும்னா ஒவ்வொரு தொடரிலும் உள்ள 1, 2, 3, 4, 5வது சொற்களுக்கு அடிக்கோடிட்டு இடுங்கள், விடை கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே இருக்க அந்த 5
இங்கே தொடர்கள் இருக்குல்ல, ஸோ அதில் 1வது தொடர், அடுத்தது 2வது தொடர், அடுத்து 3வது தொடர், 4வது தொடர், 5வது தொடர், அந்தந்த வரிசையில். ஓகே, ஸோ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை எழுதினா நமக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைக்கும், விடை கிடைக்கும். மீனு ஓடி வந்து தொட்டு பார்த்து டாட்டா காட்டினாள். அவள் என்ன செஞ்சிருக்கா அந்த இடத்துல வந்து, அங்கே வந்து அவள் என்ன செஞ்சான்னு கேட்குறாங்கல்ல. மீனு ஓடி வந்து தொட்டு பார்த்து டாட்டா காட்டினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வண்டி வண்டி மிதி வண்டி அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், செய்து பழகலாம், பின்தொடர்ந்து படிக்க. இந்த பாடத்தை நீங்கள் படித்து பழகுங்கன்னு சொல்கிறாங்க. கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. உங்கள் கதையில் பிடிச்ச சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்சது துணிச்சல், நீச்சல், மழை, டுர், மிதிவண்டி, தாடி மாமா, ஆடு, சுத்தம், கண்ணீர், ஓடுது. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்சது, நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் அதிகமாக ஒரே மாதிரி எழுதின நண்பர் யார்? விமல்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு யாரோ அதை எழுதுங்க. ஒன்று போல் எழுதிய சொற்கள். ஸோ எத்தனை சொற்கள் ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க? 4 சொற்கள் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எத்தனையோ நீங்கள் அதை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. அருகருகே வந்துள்ள ஒரே சொல், ஒரே எழுத்து, ஒரே சொல் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆ, இங்கே நான் வந்து டாட்டா, ஹாஹா அதே மாதிரி எழுதியிருக்கேன். இங்கே ட்ரிங் கொடுத்துருக்காங்க. கிர், டுர். இந்த இடத்துல ஒரு எழுத்து உள்ளது எழுதியிருக்கேன், இங்கே ஒரே சொல்லு உள்ளது நம்ம எழுதியிருக்கோம். இங்கே பாடத்தில் பிடித்த தொடர், எனக்கு பாடத்தில் பிடிச்ச தொடர் வந்து போய் வருகிறேன் டாட்டா அப்படின்னு அந்த மிதிவண்டி சொல்கிறது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது பேசலாம். எனக்கு பிடித்த பொருள், உங்களுக்கு பிடிச்ச பொருளை பற்றி பேசுங்க. முன்பு நீங்கள் பயன்படுத்தி இப்போது பயன்படுத்த முடியாமல் ஒரு பொருள் இருக்கும்ல, ஸோ அந்த பயன்படுத்தின பொருளோட அனுபவத்தை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே படித்து விட எழுதுக. படித்தல் பலகைன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. மிதிவண்டி, பாட்டி, செல்கிறேன், கற்பனை, அப்பா, சேரு, ஆடு, சிரிப்பு, குதித்தால், நீச்சல், மாமா, வளர்ந்து, மழை, நண்பன், இரவில், பொருள். ஸோ இங்கே இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிச்சிட்டோம், படித்தல் பலகையை. ஸோ இதுலேருந்து நமக்கு கீழே கொஷின் கேட்டிருக்காங்க. இது ஒரு விலங்கு. ஸோ நமக்கு விலங்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஆடு அப்படிங்கிறத நம்மளுடைய விலங்கு எழுதியிருக்கோம். தண்ணீருடன் தொடர்புடைய சொற்கள். தண்ணீருடன் தொடர்புடைய சொற்கள் இந்த இடத்துல என்ன? குதித்தால் அப்படின்னா தண்ணீரில் குதிச்சால், நீச்சல். ஸோ இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது அதிக எழுத்துக்களை கொண்ட சொற்கள். நிறைய எழுத்துக்கள் கொண்ட சொற்கள் எங்கே? 5 எழுத்துக்களை கொண்ட சொற்கள் தான் இந்த இடத்துல அதிகம். 5 எழுத்துக்கள் தான் அதிகம். தி, வ, இந்தியா 5 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி செல்கிறேன், இங்கே வளர்ந்து, அடுத்து குதித்தால். ஓகே, ஸோ இதிலலாம் நமக்கு 5 எழுத்துக்கள் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது படித்தல் பலகையில் உள்ள பிடித்த சொல்லை கொண்டு தொடர் எழுதுக. பிடித்த சொல் வந்து இந்த இடத்துல மழை. ஸோ மழையை வச்சு ஒரு தொடர் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு மழை பிடிக்கும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாடச்சுருக்கம், படிக்க விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீனுவின் வண்டி, அது ஒரு 3 சக்கர வண்டி. மீனு சிறு வயதில் ஓட்டினாள். ஒரு நாள் வண்டியுடன் விழுந்தாள். ஒரு நாள் மழை நீரில் கவிழ்ந்தாள். நண்பருடன் வேகமாக ஓட்டினாள். ஆட்டின் மேல் மோதினாள். இப்போது மீனு வளர்ந்து விட்டாள். புதிய மிதிவண்டி வாங்கினாள். மகிழ்ந்தாள், துள்ளி குதித்தாள். அதை 3 சக்கர வண்டி பார்த்தது. பழையதை நினைத்து மகிழ்ந்தது. பழைய பொருட்கள் கடைக்கு சென்றது. ஸோ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். உங்களுக்கு படிக்க எவ்வளோ நேரம் எடுத்துச்சு? முதல் வாட்டி படிக்க, 2வது வாட்டி படிக்க, 3வது வாட்டி படிக்க. ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விரைவாக படித்து ஒவ்வொரு முறையும் படித்த நேரத்தை இந்த இடத்துல குறிப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நினைத்து பார்த்து மகிழ்ந்தது எது? ஸோ எது வந்து நினைச்சு பார்த்து மகிழ்ந்துச்சு? மீனுவா, 3 சக்கர வண்டியா, புதிய மிதிவண்டியா? 3 சக்கர வண்டி தான் பழையதை நினைத்து பார்த்து மகிழ்ந்தது. 3 சக்கர வண்டி பழைய பொருட்கள் கடைக்கு சென்றது ஏன் சென்றுச்சு அப்படின்னா மீனு புதிய மிதிவண்டி வாங்கியதால். ஓகே, சொல்வதை எழுதுக. இங்கே நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அதை நீங்கள் எழுதுங்க. 3 சக்கர வண்டி அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் அதை எழுதணும். ஸோ அதை நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், சொல்லை கண்டுபிடிக்க. இந்த இடத்துல மரத்தின், இந்த இடத்துல ரா, இங்கேயும் ரா, இங்கேயும் ரா, 3 இடத்துலையும் ஒரே ரா வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி 3 இந்த ஒரு ஃபுல்லாக இருந்த தொடரில் ஒரு இதுலேயுமே நமக்கு ஒரே எழுத்து வரதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? எடுத்து அந்த நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதுக்குள்ளே நம்ம எழுதணும், பாக்ஸ்குள்ளே. ஸோ இப்போ இந்த இடத்துல போ அப்படிங்கிற எழுத்து இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல மை அப்படிங்கிற எழுத்து வந்து இருக்குது. ஸோ இங்கே இம் அப்படிங்கிற எழுத்து வந்து 3த்துலேயுமே வருது. அதே மாதிரி இங்கே டி, அதே மாதிரி இங்கே கா. ஓகேவா? எல்லாத்துலேயுமே வருது. கரெக்டாக பார்த்து நம்ம எழுதணும். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதா? எழுத்துக்களை முறைப்படுத்தினால் கிடைக்கும் சொல். இந்த எல்லா எழுத்துக்கள் என்னது இருக்குது? ரா, மை, போ, அதுக்கப்புறம் இம், கா,
டி. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒழுங்காக நம்ம அமைச்சோம், முறைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பொம்மை கரடி அப்படின்னு ஒரு எழுத்து வந்து கிடைக்குது. ஸோ அதை நம்ம எழுதணும். என்ன எழுத்து கிடைக்குதோ அதை நம்ம எழுதணும். நமக்கு பொம்மை கரடி அப்படின்ற எழுத்து வந்து இதை சரி பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது தொடர்ந்து எழுதுக. கூடை கூடை என்ன கூடை? பூக்கூடை. என்ன பூ? சாமந்தி பூ. என்ன சாமந்தி? மஞ்சள் சாமந்தி. என்ன மஞ்சள்? கிழங்கு மஞ்சள். என்ன கிழங்கு? உருளைக்கிழங்கு. இதே மாதிரி நம்ம இங்கே எழுதணும். மயில் மயில் என்ன மயில்? வண்ண மயில். என்ன வண்ணம்? பச்சை வண்ணம். ஸோ எதில் நம்ம முடிக்கிறோமோ அதில் வந்து நம்ம இங்கேயும் முடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே எது முன்னாடி வருதோ அதுலேருந்து நம்ம என்ன அப்படின்னு வந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வண்ணம், இங்கே வண்ணம்லே கேட்கணும். ஸோ இங்கே மயில் வருது. ஸோ மயிலில் தான் நம்ம கேட்கணும், கொஷின் கேட்கணும். ஸோ இந்த இடத்துல கேள்வி கேட்கணும். மயில் மயில், அப்போ என்ன மயில்? அதனுடைய பதில் வண்ண மயில். அப்புறம் வண்ணத்தில் கொஷின் கேட்கணும், என்ன வண்ணம்? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? பச்சை வண்ணம். ஏன்னா இந்த இடத்துல இலை பச்சைன்னு முடியுது. அப்போ இந்த இடத்துல பச்சை அப்படின்னு வந்தால் தான் நம்ம இங்கே பச்சையை முடிக்க முடியும். ஸோ அதனால் பச்சை தான் எழுதணும், நீளம் எழுதிடக்கூடாது. ஏன்னா நீளம் இந்த இடத்துல இல்லை. ஸோ இலை பச்சை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்? மயில் மயில் என்ன மயில்? வண்ண மயில். என்ன வண்ணம்? பச்சை வண்ணம். என்ன பச்சை? இலை பச்சை. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு இந்த படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பற்றி நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். இந்த இடத்துல என்ன 2 பேர் ஒரு மொட்டை மாடியில் உட்காந்துருக்காங்க. பறவைகள்லாம் வருது, அதுக்கு தானியங்கள் வந்து போடுறாங்க. ஸோ இந்த பையன் வந்து கையில் கரடி பொம்மை வச்சிருக்கிறான். ஸோ இதை பற்றி நம்ம இங்கே எழுதலாம். ஸோ என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். சிறுவனும் சிறுமியும் மொட்டை மாடியில் அமர்ந்துள்ளனர். சிறுமி பறவைகளுக்கு தானியங்களை உணவாக போடுகிறாள். சிறுவன் கையில் கரடி பொம்மை வைத்துள்ளான். இப்போ பாருங்க, இந்த பிக்சரை உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த படத்தில் சிறுவனும் சிறுமியும் என்ன பண்ணுறாங்க? மொட்டை மாடியில் அமர்ந்திருக்காங்க. ஸோ அங்கே தானியங்களை வந்து சிறுமி வந்து பறவைகளுக்கு போடுறா. அந்த பையன் வந்து கையில் கரடி பொம்மை வச்சுருக்கான். அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து சிந்தித்து விடையளிக்க. மீனு பள்ளிக்கு நடந்து சென்றால் அவள் வீட்டு வயல் ஓரத்தில் பலா மரம் இருந்தது. அதில் பழங்கள் நிறைய இருந்தன. நாளை பறிக்கலாம் என நினைத்தாள். ஸோ இதை சிந்திச்சு நம்ம இங்கே பதில் சொல்லணும். மீனு பள்ளிக்கு நடந்து சென்றால், இந்த இடத்துல மிதிவண்டியில் செல்றா, அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் அவள் வீட்டு வயல் ஓரத்தில் பலா மரம் இருந்தது. வயல் ஓரத்தில், இதுதான் வயல், வயல் ஓரத்தில் பலா மரம் இருந்துச்சு. இங்கே பலாக்கு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே தானே பலா மரம் இருக்குது. ஸோ அதில் பழங்கள் நிறைய இருந்தன. ஸோ பழங்கள் நிறைய இருக்குது. நாளை பறிக்கலாம் என நினைத்தாள். அப்போ இதுதான் சரியான பதில். ஓகே, ஸோ அதனால் நம்ம இதை டிக் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்தை. நெக்ஸ்ட் பின்பற்றி எழுதுக. மீனு விரும்பி செய்பவை. மிதிவண்டி ஓட்டுவேன், ஊரை சுற்றி பார்ப்பேன், நண்பர்களோடு விளையாடுவேன். அதே மாதிரி நான் விரும்பி செய்பவை என்ன? மிதிவண்டி ஓட்டுவேன், கடைக்கு செல்வேன், பள்ளிக்கு செல்வேன். நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதலாம். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல தொடர் அமைத்து கூறுக. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே நமக்கு எதிர்ச்சொல் நம்ம கற்றுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, பெரிய யானை சிறிய பன்றி. இந்த இடத்துல பெரிய, இது சிறிய, இதனுடைய எதிர்ச்சொல். ஓகே, ஸோ அதே மாதிரி மேலேயும் கீழேயும் என்னது? எதிர்ச்சொல். உள்ளே வெளியே, ஸோ இது வந்து ஒரு எதிர்ச்சொல். ஏறு இறங்கு, அப்போ இதனுடைய எதிர்ச்சொல். நம்ம மேலே கீழே அதுக்கு நேர் எதிராக சொல்கிறது தான் நமக்கு இங்கே எதிர்ச்சொல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எதிர்ச்சொற்கள் அறிவோம். ஸோ இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. சில, பலனா நிறைய, சிலனா கொஞ்சம். புகழ்னா நம்ம வந்து நல்லா ஒரு ஆள் நம்மளை வந்து பாராட்டுறது. இகழ்றதுனா நம்மளை வந்து திட்டுறது. ஓகேவா? அதிகம் குறைவு. அதிகம்னா நிறைய, குறைவுனா கம்மி. இரவுனா நைட்டு, பகல்னா நமக்கு மார்னிங். அடுத்தது அருகில் தொலைவில்னா, அருகில்னா கிட்டக்க, தொலைவில்னா தூரம். வேகமாக மெதுவாக அப்படின்னா வேகமானா ஸ்பீடு, மெதுவானா ஸ்லோ. நெக்ஸ்ட்டு புதிய பழையனா, புதியனா நமக்கு நியூ, ஒரு நியூ, புதுசாக அது கிடைக்கிறது. பழையனா பழசு. ஸோ நெக்ஸ்ட்டு சிரிப்புனா சிரிக்கிறது, அழுகைனா அதுக்கு ஆப்போசிட், எதிர்ச்சொல். காய் அப்படின்னா ஒரு பழம், இப்போ மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழுத்துச்சுன்னா மாம்பழம்னு சொல்லுவாங்க. அதை தான் கனின்னு சொல்லுவோம். காய், கனி. நெக்ஸ்ட் எதிர்ச்சொற்களை நிரப்புக. இந்த இடத்துல நம்ம எதிர்ச்சொற்களை நிரப்பணும். புதிய மிதிவண்டி வாங்கினால் டேஷ் வண்டி பார்க்கிறது. இங்கே புதிய கொடுத்துருக்காங்க. இதனுடைய எதிர்ச்சொல் என்னது? பழைய அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி இரவு நீ தூங்குவாய். இரவோட எதிர்ச்சொல் என்னது? நமக்கு பகல். பகல் நேரத்தில் விழித்திருப்பாய். அடுத்து மிதிவண்டியை வேகமாக ஓட்டினால், வேகமாக, இதனுடைய எதிர்ச்சொல் மெதுவாக. ஸோ மெதுவாக நிறுத்தினாள். மிதிவண்டியை வேகமாக ஓட்டினால், மெதுவாக நிறுத்தினாள். விழுந்த போது வண்டிக்கு அழுகை வந்தது. மீனுவுக்கு சிரிப்பு வந்தது. ஸோ அழுகையுடைய ஆப்போசிட் என்னது? சிரிப்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்ச்சொற்கள் எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது இந்த இடத்துல கற்றல் பயணம், படைப்பு நேரம். மீனுவின் வண்டி பாடத்தின் கதையை கூறலாம். மீனுவின் வண்டியோட பாடத்தில் என்ன கதை இருக்கோ அது நீங்கள் சொல்லுங்கள்.
பொருள் ஒன்றை வரைந்து அது பேசுவது போல் எழுதி காட்சிப்படுத்தலாம். நீங்களே என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்க பழைய பொருட்களை வச்சு படம் வரைஞ்சி நீங்கள் அதை மீனுமின் வண்டி இது மாதிரியே நீங்கள் வந்து ஒரு கதை உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பொருத்தமானதை செய்து காரணம் கூறுக. தண்ணீர் குடுவைக்கு உணர்வு இருந்தால் என்ன வெளிப்படுத்தி இருக்கும், ஏன்? ஸோ இந்த தண்ணி குடுவை வந்து கீழே விழுந்து தண்ணியெல்லாம் கொட்டியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து உணர்வு இருக்குது. நம்மளை மாதிரி அழுகிறது, சிரிக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன இந்த இடத்துல பண்ணியிருக்கோம், டக்குன்னு தள்ளி விட்டு அது கீழே விழும்போது அந்த என்ன பண்ணியிருக்கோம், பயந்துருக்கும். ஸோ அதனால பயம்னு கொடுத்துருக்கோம். மகிழ்ச்சினா சந்தோஷம், சந்தோஷப்பட்டிருக்குமா இல்லை, வருத்தப்பட்டிருக்குமா இல்லை, அது என்ன பண்ணியிருக்கோம், திடுக்கிட்டு பயந்துருக்கும். இன்று முதல் நான் என் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வேன். நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்குவீங்களா? ஆமாம் அப்படின்னா சரி பண்ணியிருக்கேன், டிக் பண்ணியிருக்கேன். பயன்படுத்தியதும் உரிய இடத்தில் வைப்பேன். நம்ம யூஸ் பண்ணக்கப்புறம் கரெக்டான அந்த இடத்துல வச்சுருவோமா? கரெக்டாக வச்சுருவேன். பிறருக்கு கொடுத்து உதவுவேன். மற்றவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். முழுமையாக பயன்படுத்துவேன். எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், முழுசாக பயன்படுத்துவேன், வீணாக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், டிக் பண்ணியிருக்கிறேன். இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் படித்தோம்னா, படித்த கதையை சொல்ல தெரியும். நம்ம ஒரு கதையை படித்தோம்னா அது நமக்கு சொல்ல தெரியணும். நெக்ஸ்ட்டு, எதிர்ச்சொற்களை கண்டுபிடிக்க தெரியணும். மேலே கீழேனா அதனுடைய சரியான எதிரை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். படத்தை பார்த்து பேச எழுத நமக்கு தெரியணும். ஒரு படத்தை பார்க்குறோன்னா அதை பற்றி பேசவும் எழுதவும் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் படிச்சிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பூங்காவில் ஒரு நாள் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.